Hi friends, ஐயனார் துணை சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம நிலா வந்து சோழனை ஏற்றுக்கணும், அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே சமயம் நம்ம நிலா வந்து அந்த வீட்டை வேறு மாதிரி மாற்றணும், அந்த வீட்டை வந்து செழிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. இங்கே நம்ம நிலா வந்து பயங்கர டென்ஷனாக இருக்காங்க. இங்கே வந்து நம்ம சோழன் ரெடியாக வந்து நிற்கிறாங்க. என்னங்க இப்படி வந்து நின்றுக்கிட்டு இருக்கீங்க? அப்போது நீங்கள் ரிசப்ஷனுக்கு ரெடி ஆகிட்டிங்களா, கிளம்பிட்டீங்களா? நான்லாம் கண்டிப்பாக அங்கே வந்து என்னால் நிற்க முடியாதுங்க, நம்ம ரொம்ப தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சோழன் இருந்துட்டு, இங்கே பாருங்க நிலா, என்னால் கண்டிப்பாக என்னுடைய குடும்பத்தை அவமானப்படுத்தி அவங்கள கஷ்டப்படுத்தி பார்க்குறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. தயவு செஞ்சு எனக்காக நீ வந்து ரிசப்ஷனில் நில்லு ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி இங்கே கெஞ்சிக்கிட்டு இருக்க. இங்கே நம்ம சேரன் வந்து நம்ம நிலாவும் நம்ம சோழனும் ரெடியாகி கிளம்பவே இல்லை. என்ன பிரச்சனையாக இருக்கும், அதுவும் ரொம்பவே சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து கதவை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்ததுமே இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறத நம்ம சேரன் வந்து கவனிக்கிறாங்க. என்னம்மா நிலா இன்னுமே கிளம்பாமல் இருக்க? ஊர் மக்கள் எல்லாருமே வந்து ஸ்டேஜுக்கு முன்னாடி உட்காண்ட்ருக்காங்க, பொண்ணு மாப்பிள்ளை வரலையான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிலா நீங்கள் வந்து ஓடி வந்தவங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஊரில் இருக்கிறவங்களாம் தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்களை மரியாதை பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இப்படி ஒரு ரிசப்ஷனவே நாங்கள் ஏற்பாடு பண்ணோம். நீ வாமா, வந்து ஸ்டேஜில் நில்லு. நீயும் சோழனும் ஒன்றா நிற்கிறத பார்க்குறதுக்கு எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணுமா? இந்த ஊர் முன்னாடி நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து எப்பவும் பிரியாமல் சந்தோஷமாக வாழணுமா? எனக்கு அதுதான் ஆசையே. கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பி வாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து ரொம்பவே தன்மையாக பேசுகிறாங்க. நம்ம நிலா இருந்துட்டு அது வந்துங்க அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்ல வராங்க. இங்கே நம்ம சோழன் இருந்துட்டு கண்ணாலேயே செய்கை பண்ணுறாங்க. ப்ளீஸ் நிலா, அண்ணங்கிட்ட உண்மையை சொல்லிடாத, கண்டிப்பாக அவர் ரொம்பவே மனசொடிஞ்சு போயிடுவார். தயவு செஞ்சு சொல்லாத நிலா, ப்ளீஸ் நிலா, ரிசப்ஷனுக்கு வந்து நில்லு நிலா அப்படின்ற மாதிரி கண்ணாலேயே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம நிலா இருந்துட்டு, இல்லை நம்ம இந்த உண்மையை மறைக்கிறது ரொம்ப தப்பு, நம்ம இவர்கிட்ட இப்போவே உண்மையை சொன்னாதான் நல்லது அப்படின்ற மாதிரி இங்கே நிலா வந்து யோசிக்கிறாங்க. உடனே நம்ம நிலா வந்து சைலண்ட்டாக திருன்னு முழிச்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சேரன் இருந்துட்டு, என்னம்மா உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஏதாச்சும் சண்டையா, ஏதாச்சும் பிரச்சனையா? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுமா, டைம் ஆகிக்கிட்டே இருக்குது, ரிசப்ஷன் வேறு ஸ்டார்ட் பண்ணணும், வந்தவங்க ரொம்ப நேரமாக உட்காண்ட்ருக்காங்க, கேட்குறவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லவே முடியல, என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால் தானம்மா எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம சேரன் வந்து கேட்க, நம்ம நிலா வந்து எல்லா உண்மையுமே போட்டு உடைச்சிடுறாங்க. அது வந்துங்க, நான் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே நீங்கள் என்னை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டீங்க. இந்த வீட்டில் யாருமே லேடிஸ் கிடையாது, நீங்கள் எல்லாருமே ஆம்பளைங்களாகவே இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் உள்ள எல்லா வேலையுமே எடுத்து போட்டு செய்கிறீங்க, சலிக்காமல் செய்கிறீங்க. உங்கள் எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஆனால் நாங்கள் ஒரு உண்மையை மறைச்சிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ரொம்ப நல்லவங்களாக இருக்கீங்க, இந்த உண்மையை மறைக்கிறது ரொம்ப தப்பு. நான் எல்லா உண்மையுமே இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறேங்க. இந்த உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மனசை வந்து தைரியப்படுத்திக்கோங்க. ஏன்னா அப்படி ஒரு விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா சொல்கிறாங்க. இங்கே சேரன் இருந்துட்டு, என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்க, என்ன பயன்படுத்தாத, என்னன்னு கொஞ்சம் தெளிவாக சொல்லுமா அப்படின்ற மாதிரி கேட்க, இங்கே நம்ம நிலா இருந்துட்டு, அது வந்துண்ணே எனக்கும் சோழனுக்கும் நடந்தது நிஜமான கல்யாணம் கிடையாது, நாங்கள் ரெண்டு பேரும் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு சொன்னதுமே எங்கள் சேரன் வந்து பயங்கர ஷாக் ஆகுறாங்க, அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னம்மா சொல்கிற, என் நெஞ்சில் இடியை தூக்கி போடுறியே, நீங்கள் சண்டை போடுறதுல தப்பில்லை, யாருக்கும் சண்டை வராமலாம் இருக்கிறதும் கிடையாது, சண்டை வரும், அதுக்காக கல்யாணமே இவன் கூட நடந்தது பொய்ன்னு சொல்கிறியம்மா, அவன் எப்படி தாங்குவான், என்னாலேயே தாங்க முடியலம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ அண்ணே, நான் சொல்கிறது தானே உண்மை, நீங்கள் ரொம்ப நல்லவங்க, எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் என்னை எவ்வளோ நல்லாலாம் கவனிச்சிக்கினீங்க, எனக்கு உண்மையை கண்டிப்பாக என்னால் மறைக்கவே முடியாதுங்கண்ணே, இதுதான் உண்மையே. நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கல, என்னுடைய வீட்டு சுச்சுவேஷனால் தான் நான் கல்யாணமே பண்ணிக்கினேன். என் அப்பா எனக்கு பிடிக்காத ஒருத்தரை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சாரு, அவர்கிட்டேருந்து தப்பிச்சு வரணும்னு சொல்லிட்டு சோழன்கிட்ட தான் ஹெல்ப் கேட்டேன், அவர் தான் என்னை கூட்டிகிட்டு வந்தார். அது அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் அங்கே இங்கேன்னு வந்து பிரச்சனை ஆகி இது ஒரு பொம்மை கல்யாணன்ற மாதிரி தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் போலீஸ் வந்து உண்மையாகவே கல்யாணம் பண்ணி ரிஜிஸ்டர்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இதே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குண்ணே,
கண்டிப்பாக நானும் சோழனும் ஒன்று சேர்ந்து வாழ முடியாது, நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து அவங்களோட சுச்சுவேஷன் நடந்த உண்மை எல்லாத்தையுமே தெளிவாக புட்டு புட்டு வைக்கிறாங்க சேரன் கிட்ட. சேரன் மனசு பயங்கரமாக கஷ்டப்படுது. ஐயோ, இந்த விஷயம் இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே. ஏம்மா, ஆனால் நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கல்ல, உங்களுக்கு பிடிச்சியோ பிடிக்காமலோ உங்களுக்கு கல்யாணம் நடந்துருச்சு. அதுக்காக இப்போ இது நிஜம் கல்யாணம் இல்லை, நாங்கள் 2 பேரும் பிரிய போகிறோம் அப்படின்னலாம் சொல்லாதம்மா. நடந்தது நடந்துருச்சு. என் தம்பி சோழனை ஏற்றுக்கிட்டு நீங்கள் 2 பேரும் வந்து ரிசப்ஷன் நில்லுமா, எங்கள் குடும்ப மானமே போயிடும். ஏற்கனவே ஊரில் உள்ளவங்க எல்லாருமே இந்த வீட்டுக்கு எந்த ஒரு பொம்பளையும் வந்து நிற்க மாட்டா, அப்படியே வந்தாலும் 1 நாளோ 2 நாளோ இல்லை 1 வாரமோ தான் இருப்பாங்க. யாராக இருந்தாலும் இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடுவாங்க. அப்படி இப்படின்னு எங்கள் குடும்பத்தவே அவமானப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காங்கம்மா. இப்போ தான் சோழன் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுலேருந்து நாங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நீ சோழனை விரும்பி கல்யாணம் பண்ணிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எவ்வளோ சந்தோஷப்பட்டோம் தெரியுமா. அதனால தான் இப்படி தடபுடலாக நாங்கள் ரிசப்ஷனெல்லாம் ஏற்பாடு பண்ணோம். ஆனால் லாஸ்ட்டில் நீ இப்படி சொல்கிறியம்மா. இங்கே பாரு நிலா, தயவு செஞ்சு நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ. எனக்காக சோழனை ஏற்றுக்கோமா. உன் கூட பிறக்காத அண்ணன் மாதிரி நான் சொல்கிறேன். என் தம்பி ரொம்ப நல்ல பையன், தயவு செஞ்சு அவனை வேணான்னு சொல்லிடாதம்மா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. நிலா இருந்துட்டு, அண்ணே என்னண்ணே இப்படி பேசுகிறீங்க, நானும் அவரும் விரும்பி கல்யாணம் பண்ணலன்னு சொல்கிறேன், கல்யாணம் நடந்துருச்சு, சோழனை ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறீங்க, எப்படிண்ணே? கண்டிப்பாக முடியாதுண்ணே, கண்டிப்பாக இது மட்டும் நடக்கவே நடக்காது. நான் படிக்கணும், எனக்கு நிறைய கனவுகள் இருக்குது, அது எல்லாத்தையுமே நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருமா, உனக்கு எத்தனை கனவு இருந்தாலும் அதை சோழன் வந்து நிறைவேற்றி வைப்பான். நீ அவனை விட்டு பிரிஞ்சு மட்டும் போயிடாத, இந்த வீட்டை விட்டு மட்டும் போயிடாத நிலா, ப்ளீஸ் நிலா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. நம்ம சேரன். நம்ம நிலா இருந்துட்டு, இங்கே பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் எப்படி கெஞ்சினாலும் என்ன பண்ணாலும் நான் கண்டிப்பாக இந்த வீட்டிலே நான் இருக்க மாட்டேன், நான் நாளைக்கே ஹாஸ்டல் கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏம்மா இப்படி பேசுகிற சோழா, என்னடா இதெல்லாம், என்னடா நடக்குது, இதெல்லாம் முன்னாடியே சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லி நம்ம சேரன் வந்து கேட்குறாங்க. சோழனுக்கு மனசு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அண்ணன் மனசு ரொம்பவே பாடுபடுதே, ஊர் முன்னாடி நம்ம எல்லாரும் அசிங்கப்பட்டு நிற்கணும், சேரன் அண்ணன் எவ்வளவோ ஏற்பாடு பண்ணி வச்சு இப்படி ஏமாந்து நிற்குதே அப்படின்னு சொல்லிட்டு சோழனுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம நிலா வந்து அழுதுகிட்டே உட்காண்ட்ருக்காங்க. நம்ம சேரன் இருந்துட்டு, இங்கே பாருமா, தயவு செஞ்சு எங்கள் குடும்ப மானத்தை காப்பாற்று, நீ இந்த வீட்டை விட்டு போகாதம்மா, நீ வந்ததுலேருந்து இந்த வீட்டுக்கே மகாலட்சுமி வந்துடுச்சின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், தயவு செஞ்சு இப்படி மட்டும் நீ சொல்லி இந்த வீட்டை விட்டு போயிடாத அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு வழியாக நம்ம நிலாவை வந்து ரிசப்ஷனுக்கு அதாவது ரிசப்ஷனுக்கு கூட்டிகிட்டு வந்து நிற்க வைக்கிறாங்க. இப்போதைக்கு இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கட்டும், நம்ம ஃபஸ்ட்டு ரிசப்ஷனை நடத்துவோம், அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு உட்காந்து பேசிப்போம் அப்படின்ற மாதிரி சேரன் வந்து நிலா கிட்ட சொல்கிறாங்க. சேரன் இந்த அளவுக்கு கெஞ்சினதுனால நிலாவுமே வேறு வழி இல்லாமல் உங்களுக்காக நான் ரிசப்ஷனில் வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சேரனுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் நிலா வந்து இப்போதைக்கு ரிசப்ஷனில் வந்து நிற்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. எப்படியோ இந்த ரிசப்ஷன் ரொம்ப நல்லபடியாக முடியட்டும், அதுக்கப்புறம் எப்படியாவது சோழனையும் நிலாவையும் ஒன்று சேர்த்து வச்சிடணும், அவங்க 2 பேரையும் பிரிய விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம நிலாவும் ரெடியாகி கிளம்புறாங்க. அவங்க 2 பேருமே ரிசப்ஷனில் வந்து நிற்கிறாங்க. எல்லாருமே ஊரே பார்த்து, பரவாயில்லையே அந்த பொண்ணு அவ்வளோ அழகாக இருக்குது, பணக்கார வீட்டு பொண்ணு வேறு, எப்படி இவனெல்லாம் லவ் பண்ணி ஓடி வந்துச்சுன்னு தெரியல, இந்த பொண்ணு கண்டிப்பாக இந்த வீட்டில் ஒரு மாதம் இருந்தானா கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டே ஓடி போயிடுவா, என்னதான் பொண்ணோ இது, படித்த பொண்ணு மாதிரி தெரியுது, புத்தி இல்லாமல் ஒரு வேலையை செஞ்சுட்டு வந்து இந்த பையன் கூடலாம் மேடையில் நின்றுக்கிட்டு இருக்கு, இது வாழ்க்கை எப்படி போக போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் உள்ள எல்லாருமே வந்தவங்கலாம் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேரனும் நம்ம பல்லவன் பாண்டி 3 பேருமே ரொம்பவே சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சேரனுக்கு உள்ளுக்குள்ளே பயமாகவே இருக்குது, அவங்க 2 பேரையும் எப்படி சேர்த்து வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசனையாக தான் போய்கிட்டு இருக்கு. ரிசப்ஷனும் ரொம்ப நல்லபடியாக முடியுது. எல்லாருமே மொய் வைக்கிறதுக்காக ஃபோட்டோ பிடிக்கிறதுக்காக ஸ்டேஜுக்கு வராங்க. ஊரில் உள்ள வந்தவங்க எல்லாருமே சோழன்கிட்ட சொல்கிறாங்க, பரவாயில்லப்பா,
பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கா, லட்சணமாக இருக்கா, ஆனால் உன்னை எப்படி கல்யாணம் பண்ணாதுன்னா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம நிலா வந்து ரொம்பவே பதட்டத்தோடய நின்றுக்கிட்டு இருக்காங்க. இவங்க கிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறது, என் அப்பா பார்த்து வச்ச மாப்பிள்ளைக்கிட்டேருந்து தப்பிக்க நினச்சி இங்கே வந்து மாட்டிக்கிட்டனே அப்படின்ற மாதிரி இங்கே நிலா வந்து யோசிச்சுட்ருக்காங்க. இப்போதைக்கு நம்ம சேரனோட குடும்ப மானத்தை காப்பாற்றிட்டாங்க நிலா. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றத வெயிட் பண்ணி